என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். மன மகிழ்ச்சி எதை தரும்? முகத்தில் மலர்ச்சியை தரும். அதே சமயத்தில் மனதில் இருக்கிற துக்கம் என்ன பண்ணும்? ஆவியையே முறிந்து போகத்தக்கதான காரியத்தை செய்துவிடும். பாருங்கள், உங்கள் குடும்பத்தை குறித்த கவலைகள், உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலை, அல்லது உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை குறித்த கவலை, இவைகளெல்லாம் உங்கள் மனதிலே நீங்கள் தூக்கி சுமந்து கொண்டே இருக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஆவி முறிந்து போய்விடும். இன்னும் பலகீனப்பட ஆரம்பித்து விடுவீர்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதுனால பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடுமா? வராது. ஆனால் அந்த கவலைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் இறக்கி வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறதல்லவா? அவர் மீது இறக்கி வைத்துவிட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட புறப்பட்டு போக ஆரம்பியுங்கள். அந்த மனதின் மகிழ்ச்சி உங்களுக்குள் முக மலர்ச்சியை கொடுக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், உங்களை கவலைக்கு நேராய் நடத்துகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு கர்த்தருக்குள் பலனடைய ஆரம்பியுங்கள். அவருக்குள் மகிழ்ச்சி அடைய ஆரம்பியுங்கள். உங்கள் வழிகளையெல்லாம் கர்த்தர் வாய்க்கச் செய்வார், மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.